நம்ம SmileyTrips.comல ஸ்ரீலங்கா டூர் 25,000க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் SmileyTrips.com. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ஜி ஸ்டுடியோஸ் போனி கபூர் வழங்கும் H வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் துணிவு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்னென்னா எனக்கு பர்சனல் லைஃப்பும் ரொம்ப 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 முக்கியம். நான் ஒரு கடைக்கு ரெகுலராக ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் டி நகரில் அங்கே போயிட்டுருக்கேன். இப்போது துணிவு பார்த்துட்டு, சார் நீங்கள் மியூசிக் டைரக்டரா? நாங்கள் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் சார் அது தனி இது தனி. எனக்கு பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை ஜஸ்ட் மை ஒர்க். ஆக்சுவலாக உங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலன்னா நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்களா? ஆமாம், ரெகக்னைஸ் பண்ணால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். சில்லால அந்த ஹூக்கு தான் ஃபஸ்ட்டு கிராக் ஆனது. அது கிராக் ஆனவுடனே கொஞ்சம் மறுபடியும் நம்ம கிட்ட வந்துட்டோம் போல. ஐ வாஸ் ஆல்சோ, நான் உண்மையிலே சொன்னேன், அதுக்காக ஐ வாஸ் ஆல்சோ ரிசர்ச். மணிஷ் சர்மா சார், தேவா சார், அனிருத் எல்லாமே பயங்கர ஃபேவரட்ஸ். ஈவன் விக்னேஷ் சிவன் ஆக்சுவலி ஹெல்ப். சாங்ல சஜஸ்ட் பண்ணுவார், இது நீங்கள் கேளுங்க ப்ரோ அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி வச்சுட்டு. ஸோ லேட்டர் தென் வைஷாக் கேம் இன், லிரிக்ஸ் கடகடன்னு ஃபாலோ ஆகணுன்னே இப்போ தான் ஓகே ஒரு ஹோல்சமாக ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இப்போது சில்லாவோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது அப்பாடா ஓகே. ஒன் திங் which I value the most is time. ஒவ்வொரு நேரம் given a choice I can do நிறைய திங்ஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது வளர்ந்துட்டு இருக்க என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு அந்த பாண்டிங்கும் ஐ வாண்ட் டு செரிஷ். ஸோ இதை தாண்டி ஒரு டைமை வந்து ஒரு ஒர்க்கில் போடும்பொழுது ஐ ஃபீல் தட் இட் ஷுட் பி ஒர்த் இட். என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டை ஐம் கிவிங் இட். நாளைக்கு நான் திரும்ப பார்க்கும்பொழுது என்னை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், படம் வந்து ஓடாமல் கூட இருந்துட்டேன். அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெளியில் டூருக்கு பதிலாக நான் மியூசிக்கல் டூர் உள்ள எடுக்கிறேன். ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் ஒர்க் பண்ணணும். நான் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணேன். ஒரு பேண்ட் பெட் விற்றா எனக்கு 80 rupees பர் டே வச்சு நான் மந்த்லி அதை ஹோல்சமாக ஆக்கி என்னோடய மியூசிக் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அந்த படத்தில் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ மியூசிக்காக ஃபேமிலியாக அப்படின்னு வரும்பொழுது அந்த படத்தில் ஆக்சுவலி ஃபேமிலி சூஸ் பண்ணுவார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிகாஸ் அது மியூசிக் கம்போசராக அந்த கஷ்டம் எல்லாம் பண்ணது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எது எனக்கு இன்ஸ்பைரிங்காக ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த படம் எண்ட் ஆகும்போது அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிருப்பார். ஆமாம், சரி மியூசிக்கை வச்சு சம்பாதிக்கலாம் சொல்லிவிட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஹோம் டியூஷன்ஸ். பஸ் பிடிச்சி போவேன். ஸோ அங்கே போய் பசங்களுக்கு எடுப்பேன். அப்புறம் அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு டைம். ஸோ உழைக்கிறோம் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வெல்கம் டு தி ஷோ ஜிப்ரான் சார். ஃபைனலி வெரி ஹாப்பி டு see you first of all. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பேட்டிகள் ரொம்ப கம்மி. ஆன்லைன் ஸ்பேஸ்லேயும் சரி, பிரிண்ட்லேயும் அங்கங்கே நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலுமே கொஞ்சம் இதுதான். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்லேருந்து வரேன். லைக் என்னன்னா, ஒரு மியூசிக்கல் கம்போசர் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க. ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து இந்த மீடியாவில் இருக்கிறோம், இந்த ஷோபீஸில் இருக்கோம் அப்படிங்கிற போது நமக்கு விசிபிலிட்டியை வந்து நிறைய பேர் விரும்புறது உண்டு. லைக் வந்து கமர்ஷியலாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறையா முன்னாடி வருவாங்க. பட் வந்து உங்களுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க் தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருந்திருக்கு இது வரைக்குமே. ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிள் இருந்து சொல்லுங்களேன். நான் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை. எடுத்தோடனே டிப்பாக இல்லை, நான் ஆக்சுவலி கொஞ்சம் கான்ஷியஸாக தான் அது பண்ணது. என்னென்னா எனக்கு பர்சனல் லைஃப்பும் ரொம்ப 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 முக்கியம். அதில் வந்து நான் ஒரு கடைக்கு ரெகுலராக ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் டி நகரில் போயிட்டுருக்க கடை அங்கே போயிட்டுருக்கேன். இப்போது இந்த மியூசிக் வீடியோனால நினைக்கிறேன், துணிவு பார்த்துட்டு, சார் நீங்கள் மியூசிக் டைரக்டரா? நாங்கள் ஆமாங்க, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் சார் எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன், ரோட்டு கடை, டீ கடை அப்படின்னு பேசுறது. ட்விட்டரில் அடிக்கடி நீங்கள் ஃபோட்டோ போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால அது தனி இது தனி. எனக்கு பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை ஜஸ்ட் மை ஒர்க். ஓகே. ஸோ அதனால் வேலை பண்ணும்போது வேலை முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடணும். அவ்வளோ. ஆக்சுவலாக உங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலன்னா நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்களா? ஆமாம், ரெகக்னைஸ் பண்ணால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். இப்போ ஒரு கமர்ஷியல் ஸ்டார் அஜித் சார் மாதிரி ஒருத்தர் வராரு, அவருடைய ஃபேன்ஸுக்கு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சவுண்டிங் இப்போ வந்து தேவைப்படுது. அது வந்து இன்ஸ்டன்டா நீங்க சொல்ற மாதிரி சார்ட் பஸ்டர் ரீச் கொடுக்கறதுக்கு மாதிரியான ஒரு விஷயம் வருது. இதை பத்தி கொஞ்சம் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா ஜோன்ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று வேற, இந்த மாதிரி ஒன்று பண்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க கம்போசரா? இல்லை, ஜோன்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரே விஷயத்தில் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அது
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு அந்த அத்தனை ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி அது நம்ம கம்ஃபர்ட்குள்ளே வரும்பொழுது தான் தென் இட் பிகம்ஸ் அவர் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் நம்ம சொல்லுவோம். இப்போ ராட்சசனில் இருந்து அதுக்கப்புறம் பண்ண அத்தனை எனக்கு இப்போ ஒரு டெட் பாடி பார்த்தா என்ன, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, இது எல்லாமே எனக்கு வந்து இட்ஸ் லைக் நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டேன். அந்த ஒரு ராட்சசன் பண்ண ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் அதுலேருந்து எனக்கு அப்போது நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் டேரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ see myself. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் சொல்லும்போதே இந்த டேரக்டர் எனக்கு கேட்டார், இது எனக்கு வந்து ஹீரோ உங்களை சஜஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு யாருமே சொல்லி எனக்கு கேட்டதே இல்லை. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் டேரக்டர்ஸ். எனக்கும் ஐ லைக் தட் பிகாஸ் ஐ கனெக்ட் மோர் வித் ஸ்டோரி அண்ட் யூனோ அந்த கேரக்டர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு ஹீரோ மாஸ் அப்படிங்கும்போது எனக்கே அந்த ப்ரெஷர், பிகாஸ் நான் அஜித் சார் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற முகவரியில் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணாலும் அது செப்பரேட் ஸ்டோரி, அது தனியாக பேசுவோம். பட் ஐம் ஜஸ்ட் அப்போது அவரோட ஒரு நெக்ஸ்ட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்கும் போது நான் ஒரு சவுண்ட் நான் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். ஓகே. பிகாஸ் என்னோட லிசனிங்கும் ஜாஸ்தி, பயங்கர குத்து சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிருத் வந்து என்னோட ஃபேவரட். அனிருத்தோட குத்து அனிருத் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ப்ரோ நீங்கள் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, யூஆர் டூயிங் இட் குட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆனால் நான் என்ன கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். பிரச்சனை என்னென்னா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது நான் பண்ணதில்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து பெரிய ஒரு ஐயோ நம்ம கேட்டிருக்கோம் பட் பண்ணதில்லையே அப்படின்னு வினோத் கிட்ட ஐ ஷோர் நீங்கள் எல்லாம் ஓகேவா, நான் லிட்ரலி கேட்டேன் அஜித் சாருக்கு ஓகேவா, அவர் ஆல்மோஸ்ட் வலிமையில் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் சார் வாஸ் ஓகே, போனி சாருக்கு ஓகேவா, பிகாஸ் நான் அப்படியே யோசிக்கிறேன் ஃபேன் பார்ப்பாங்க, அவர் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் ஆடியோங்கிறது இட் ஆட்ஸ், அது ஒரு பீப்புளை புல் பண்ணி உள்ளே கொண்டு வரும். கண்டிப்பாக நான் அதை அஃப்கோர்ஸ் கம்பேர் டு அனிருத் இன்னும் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது நான் அது இல்லை. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸாக ஓகேவானா உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ட்டாங்கங்கும்போது இப்போ என்ன ஆகுது, ட்ரஸ்ட். ஓகே இப்போது ஸோ இவ்வளோ பேர் ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ஐ வெண்ட் ஆன் அ மென்டல் இமோஷனல் ட்ரிப். ஓகே. வாஸ் அ வெரி டிஸ்டர்பிங் ட்ரிப். ஸோ போயிட்டு அப்புறம் வினோத் நானும் சரி நம்ம விட்டுரும் கொஞ்ச நாள், இதை சாங் பற்றி பேச வேண்டாம், சரி இப்போ ரீ ரெக்கார்டிங் பற்றி பேசுவோம். அண்ட் உண்மையை சொல்லணும்னா வினோத் வந்து சப்போஸ் இல்லை வினோத் எனக்கு வந்து சாங்ஸ் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தா வினோத் படத்தில் பாட்டு இல்லாமல் கூட பண்ணியிருப்பார். பட் அவர் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சுருந்தார். ஸோ ஐ ஷுட் பி தேர். அது வந்து ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு பாண்ட் ஆகும்ல. அப்படிங்கும்போது நாங்கள் விட்டுட்டோம், ரீ ரெக்கார்டிங் பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ தான் டக்குன்னு வி கிராக்டு கேங்ஸ்டர். ரைட். கேங்ஸ்டா கிராக் பண்ணோடனே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கிளம்புது. ஓ இது நல்லா இருக்குது, வினோத் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறாரு. தென் சார் ஆல்சோ லைக் இட். பட் ஓகே இப்போ இது வந்தாச்சு, ஒரு டான்ஸ் நம்பர் வேணும். நானும் சொல்கிறேன் ஒரு டான்ஸ் நம்பர் வேணும் அப்படிங்கும் பொழுது அப்படியா பண்ணலாம் இல்லை எப்படியா ட்ரை பண்ணலாம். பட் வினோத்க்கு என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலும் அவர் ப்ரெஷர் பண்ண மாட்டார். பட் ஹீ வில் கிவ் யூ த டைம் அண்ட் அவர் வெயிட் பண்ணுவார். பட் ஒரே விஷயம், ஹீ வாண்ட்ஸ் யூ டு ட்ரை ஆல்சோ. ஓகே. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களாங்கிறது தான் அவருக்கு முக்கியம். அவரால் யாருக்கு ஐ ஃபீல் தட் அவரால் யார் கூட ஒர்க் பண்ண இல்லை சார் இது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் தென் ஹீ வில் ஒர்க். ஸோ நான் கான்ஸ்டன்ட்லி நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறது ஹி வாஸ் சீயிங். ஸோ ஒரு இமோஷனலாக இருக்கும். பட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு வினோத். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்தார். ரொம்ப ஒரு தென் சில்லால அந்த ஹூக்கு தான் ஃபஸ்ட்டு கிராக் ஆனது. அது கிராக் ஆனவுடனே கொஞ்சம் மறுபடியும் ஓ நம்ம கிட்ட வந்துட்டோம் போல் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சைடில் வச்சோம். தென் ஐ வாஸ் ஆல்சோ, நான் உண்மையிலே சொல்ல அதுக்காக ஐ வாஸ் ஆல்சோ ரிசர்ச்சிங். நான் உண்மையிலே இது வரைக்கும் எத்தனையோ குத்து சாங் கேட்டிருக்கோம். மணி சர்மா சார், தேவா சார், அனிருத் எல்லாமே பயங்கர ஃபேவரட்ஸ், லெஜெண்ட்ஸ் இன் டான்ஸ் நம்பர்ஸ். ஸோ அப்புறம் அதெல்லாம் கேட்குறேன். கேட்டுகிட்டு ஒரு பக்கம் நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஈவன் விக்னேஷ் சிவன் ஆக்சுவலி ஹெல்ப் ஓகே. சாங்லாம் சஜஸ்ட் பண்ணுவார். அமேசிங். ஸோ இது நீ கேளுங்க ப்ரோ அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி வச்சுட்டு சரி படத்துக்கான ஒரு சாங் பண்ணுவோம். ஏன்னா அது ஐ நோ வினோத் knows that I'm comfortable ஸ்டோரி சாங் அப்படின்னு சொல்லி தான் காசிதான் சூப்பர் பண்ண உடனே வைஷாக் வினோத் தான் சஜஸ்ட் பண்ணார், இந்த பையன் கேளுங்க இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கூப்பிட்டோம், டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துச்சு. தென் ஒரு சம்திங் சேஞ்ச், அது என்னன்னே சொல்ல முடியாது. வைஷாக் வந்தாங்க, காசிதான் முடிஞ்சோடனே காசிதான் சார் லவ்ட் இட். ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 ஸ்ட்ராங் ஆல்பம் வந்து ஐ மீன் சாங் இருந்துச்சு. கேங்ஸ்டா ஸ்டோரிக்கு முக்கியம், காசிதன் கடலாம் கன்வே பண்ணது சாருக்கு பிடிச்சிருச்சு. சார் வந்து நான் அந்த சாங்கில் இருக்கணும், ஃபீச்சர் ஆகணுங்கிறார். ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ இன்னும் கான்ஃபிடென்ட் வருது. ஓகே சில்லா நம்ம திரும்ப ஒரு ரவுண்டு போவோம். ஸோ லேட்டர் தென் வைஷாக் கேம் இன், லிரிக்ஸ் கடகடன்னு ஃபாலோ ஆகணுன்னே அப்போ தான் ஓகே ஒரு ஹோல்சமாக ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இப்போது சில்லாவோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது அப்பாடா ஓகே. சார் நீங்க சொல்றது எனக்கு ஆக்சுவலி ஃபேசினேட்டிங்கா இருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, லைக் வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸோடைய மைண்ட் செட்டுக்கு என்ன நம்பர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன், அது மூலியமா வந்து நான் ரெப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, லைக் வந்து என்னால வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு வந்து அங்க என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அந்த விஷயத்தை என்னால ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஈஸின்னு சொல்ல முடியாது, இருக்குது எதுவுமே ஈஸி கிடையாது. பட் தெலுங்குல நான் நிறைய குத்து நம்பர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒவ்வொரு ஹீரோஸ்க்குமே ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கு. இப்போ அஜித் சாருக்கு ஒன்று இருக்கு, விஜய் சாருக்கு ஒன்று இருக்கு, சூர்யா சாருக்கு ஒன்று இருக்கு, தனுஷ் சாருக்கு ஒன்று இருக்கு, சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளையும் அறியாம தே ஆல் ஹேவ் அ சவுண்ட். ஓகே ரைட் ஓகே. அது உங்களுக்கு இப்போ இந்த சாங்கை தூக்கி இங்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எதுவும் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி மீட்டர்ல இருக்காது, அந்த மீட்டர்ல இருக்காது. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி இது உள்ள ஜம்ப் பண்ணி, பிகாஸ் நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிங்கப்பூர் போய் படித்தேன். சரி நம்ம அந்த மாதிரி தான் இதுவும் சார் நமக்கு இது போய் நம்ம படிப்போம் லைக் வெலட். ஸோ அண்ட் விக்னேஷ் சிவன் ஆக்சுவலி ஹி ஹெல்ப்ட் அ லாட். அது இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்லை, பட் ஐ ஓ ஹிம் அ லாட். அமேசிங். சார் இப்போ துணிவு பற்றி ஆக்சுவலி வந்து நேற்று நான் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ படத்தில் வந்து லாட் ஆஃப் வந்து எஸ்எஃப்எக்ஸ் இருக்கு, பிகாஸ் ஏன்னா அந்த படம் வந்து ஃபுல்லாக ஆல் கன்ஸ் பிளாஸ்டிங் தான். இப்போ வந்து நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு புல்லட் சத்தம் கேட்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வரும், லைக் அது பிளாஸ்ட் சவுண்டு நிறையா இருக்குது. அப்படிங்கிற போது மியூசிக் பிளேஸ் அ வெரி மினிமல் பார்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ அஜித் சார் பண்ணுற ஒரு சில ஆன்டிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அதை அப்லிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஜிஎம் கொடுக்குறது எல்லாமே வந்து அது ஒரு உங்களுடைய சேலஞ்சு. ஆக்சுவலி நீங்கள் மியூசிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை ஒரு விஷயம், இந்த படம் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் பார்த்து முடித்த உடனே நானும் வினோதும் பேசினது என்னென்னா, நம்ம வந்து மியூசிக் இப்போ ஜென்ரலி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த ஆக்ஷனோ இல்லை மற்ற அந்த சீனோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் அப் பண்ணி டவுன் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் இருக்கும்போது அது கொஞ்ச நேரத்தில் இரிட்டேட் ஆகிடும். அண்ட் ஓப்பனிங் எனக்கு எல்லாமே ரீல் கணக்கு தான். ஸோ ஃபஸ்ட் ரீலோட எண்ட்லேயே தேர் இஸ் அ பிக் ஆக்ஷன் சீக்வென்ஸ். அது முடிச்சோடனே ஆடியன்ஸ் டயர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த மியூசிக்கல்லி நம்ம ப்ளே பண்ணுவோம். நீங்கள் நல்லா திரும்ப போய் பாருங்க இப்போ, ஏன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாண்டி மியூசிக் நல்லா இருக்குன்னு கேட்குதுன்னா பிகாஸ் நாங்கள் வி மிக்ஸ்ட் இட் தட் வே. ரைட். ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இரிட்டேட் ஆகுமோ அப்படின்னு அந்த ஒரு கிட்ட அந்த ரெட் ஜோன் கிட்ட வரும்போது நாங்கள் அங்கே குறைச்சிட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறது. ஸோ இந்த மேரேஜ் அண்ட் இந்த பேலன்ஸ் வாஸ் பிளான்ட் ஆக்சுவலி. ரைட் ஓகே. அது சார் ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மியூசிக்கில் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு இதுவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து அவர் தான் வந்து பிஜிஎம்மோடைய கிங்கே. பிஜிஎம் ஒன்று ப்ளே பண்ணால் அவர் வந்து நீங்கள் நடந்து போகலாம், அதில் வந்து ஃப்ரேம் அழகாக பார்த்துட்டு இருக்கலாம். நமக்கு அதுக்கு நிறைய யுவன் சார் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அஜித் சாருக்கு. சொல்லுங்கள் அவருடைய ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு ட்ரிக் மாட்டின ட்ரிக் ஐ மீன் ட்ரிக் இல்லை மாட்டின ஒரு விஷயம் என்னென்னா, வினோத் வந்து ஒன்று சொன்னது என்னென்னா, ஜென்ரலி ஒரு தீம் ஒன்று தீம் மீன்ஸ் ஒரு மெலடி ஈவன் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டாக் எல்லாமே ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஹீரோ ஐ மீன் பர்டிகுலர் ஹீரோ மெனி ஹீரோ பட் அஃப்கோர்ஸ் மெயினாக தீம்னா அஜித் சார் தான். ஸோ அந்த தீம் எனக்கு அந்த ரிப்பீட் வேண்டாம். ஓகே. ஸோ அது என்ன போர் அடிச்சிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. திஸ் இஸ் வாட் கோயிங் டு மியூசிக்லி ஹேப்பன் அந்த டயர்ட்னு. ஸோ அதனால் நம்ம யூனிக் சவுண்ட். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னது, படத்துக்கு மியூசிக் பண்ணுவோம், அந்த படத்தில்
ஹீரோ வந்து அந்த சுச்சுவேஷனில் என்னவா அவர் இருக்கிறாரோ, அவர் கோவமாக இருந்தால் கோபம், அவர் கூலாக இருந்தால் கூல். ஸோ மியூசிக் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னோடனே, பிகாஸ் அது வந்து ஈஸி ரூட்டு நம்ம டக் டக் டக். ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் அ வே. ஸோ அதனால தான் என்னென்னா, இப்போ எங்களுக்கு ஒரு ஹூக் நாங்கள் மாட்டின எடுத்து வச்சுக்கிட்டது வந்து தட்ஸ் அதான். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதோட மெயின் மெலடி மட்டும் இருக்கும், பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாறி மாறி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் மாறி. அவர் கூலாக இருக்கும்போது அதுவும் கூலாக இருக்கும். ஸோ அவர் கோவமாக இருக்கும்போது மியூசிக் அக்ரெசிவ் இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸில் பிகாஸ் அஜித் சாரோட வைப் அண்ட் அந்த அவர் கேரி பண்ணுறது இருக்குல்ல, அந்த சுச்சுவேஷன், சின்ன ஒரு ஸ்மைலாக இருக்கட்டும் இல்லை கோம், அது என்ன பண்ணாலும் பத்தலை இல்லைங்க, பத்தலை. ஸோ தென் அதுக்கு வி ஹேட் டு ஒர்க். திரும்ப வி ஹேட் டு டூ ஃபியூ தீம்ஸ். அதனால் ஸோ இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ ஆடியன்ஸ் தேட்டர் ரெஸ்பாண்ட். எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, ஃபேன்ஸ் வந்து திட்டிடக்கூடாது. ஸோ அது ஐ வாஸ் தேர். பட் இப்போ டோட்டலாக அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போது ரோட்லாம் ஐ ஹேட் சம் ஃபியூ எக்ஸ்பீரியன்சஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. சூப்பர். எனக்கு ட்ரெய்லரில் ஒரு கொஸ்டின் இருந்தது. லாஸ்ட்டில் அஜித் சார் வந்து ஒரு மாதிரி சாஞ்சிட்டு வந்து அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது அதில் ஒரு மியூசிக் பீஸ் வரும். அது வந்து எனக்கு இமீடியட்டாக வந்து அந்த ரொம்ப முன்னாடி வந்து வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸோடைய மியூசிக் கேட்குற ஒரு ஒரு இது வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சு. லைக் வந்து நிறைய நம்ம கவுபாய் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இதில் வச்சுருந்தீங்க. அது ஆக்சுவலி படத்தில் வரும்னு நான் நினச்சேன், ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் அது இமீடியட்டாக அது வந்து அந்த விஷயத்தை வந்து ரீகால் பண்ணிச்சு. அதோடைய ஐடியா எங்கேருந்து வந்தது? இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போது ஆக்சுவலி படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லர் நாங்கள் பண்ணோம். அதனால் அந்த யூஸ் பண்ண முடியல. பிகாஸ் அப்புறம் அது அந்த ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வி வாண்ட் டு பிரிங் இன் அந்த தீமை கொண்டு வரலான்னு. பட் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எங்கேயும் கிடைக்கல. பட் இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஹிஸ் ஃபில்ம் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ் ஆடியன்ஸு ராபரி ஃபில்ம் பார்த்து, தமிழ் ஆடியன்ஸுன்னு நான் சொல்கிறேன், நான் நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில படங்கள் ராஜதந்திரம் மாதிரி சில ஃபில்ம்ஸ் வந்ததும் ரொம்ப ஒரு வேறு மாதிரி இருக்கும், கான்ப்ளஸ்ட் இதாக இருக்கும். லிட்டரலி போய் கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை வந்து மியூசிக்லேயும் கொடுக்கணுன்னா எந்த ஒரு மியூசிக் வந்து எது ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னா, அகெயின் இப்போது கவுபாய் ஃபில்ம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கே ஆக்சுவலி அவங்களுக்கு பழக்கம் ஆகலை. ஸோ வி வாண்ட் டு பிரிங் தட். அண்ட் ஸோ அதே கைண்ட் ஆஃப் கார்ட்ஸ் ரீகால் பண்ணி யூஸ் பண்ணி கிட்டார்ஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷனில் ட்ரைலாம் பண்ணோம். அப்படிலாம் போட்டு பயங்கர ட்ரம்பெட்ஸ்லாம் போட்டு வேணாம். அப்புறம் என்னமோ மிஸ் ஆகுது. பட் சம்டைம்ஸ் மோர் இஸ் ஆல்சோ மோர் இஸ் லெஸ் அண்ட் லெஸ் இஸ் மோர். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரியலைஸ் தட் ஓகே லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆனது. ஓகே. எனக்கு ஆக்சுவலாக உங்கள் கான்டெம்பரரிஸ் பற்றி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து அனிருத்தோடைய பேரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் வந்து அனிருத் வராரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இயர் லேட்டர் வந்து சந்தோஷ் நாராயணன் வராங்க. எல்லாரும் வந்து உங்களுடைய ஒரு ஜேர்னி வந்து அவங்களுக்கு நடக்குது. எல்லாருமே இல்லை வந்து பாருங்க, லைக் வந்து இப்போ வந்து எல்லா ஃபிலிம் மியூசிக் கம்போசர்ஸுமே அவங்களுடைய ஓன் மியூசிக் ஓன் சவுண்ட் என்ன அப்படிங்கிறது அந்த வந்து இதை வந்து கிராக் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் மியூசிக் கேட்டால் அனி சாருடைய மியூசிக் வந்து நமக்கு வந்து கேட்காது, அவளோடதை கேட்டால் வேறு யாரும் கேட்காது, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போது வெளிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, லைக் இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து வரேன். இப்போ விக்ரம் மாதிரியான ஒரு படம் வந்து அனி பண்ணும்போது அந்த மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ஐயோ, எனக்கு பயங்கர ஹை. விக்ரம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் நான் பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அனி மியூசிக்காக பார்க்கலாம், மியூசிக்காக டெஃபினெட்லி. பிகாஸ் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு அது பர்செப்ஷன் தான். பிகாஸ் மியூசிக்குள்ளே வந்தது வந்து மியூசிக் பிடிச்சி வந்தோம். அப்புறம் பட் ஜென்ரலி என்ன நடந்திருக்கும் இது வரைக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மியூசிக் பண்ணுறோம், அதை இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க, என்னை விட அவங்களது ஜாஸ்தி ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ மியூசிக் ரசிக்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது. பட் எனக்கு ரொம்ப டச்வுட் நான் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த மியூசிக் ரசிகனை வந்து நான் லூஸ் பண்ணாமல் அதை நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஏன்னா என்னால் இப்போது ரசிக்க முடியலன்னா தென் என்ன சொல்கிறது, என்னால் கிரியேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐ ரியலி லவ்
விக்ரம்லாம் ஐ ஃபீல் அனிருத்ஸ் பெஸ்ட். நான் பார்க்கும்போது நான் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். அதில் எங்கள் பிரதர் நீங்கள் ஓகே நீங்கள் விடுங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. ஐ லவ் ஹிஸ் ஒர்க். உங்களுடைய 2 ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாங்ஸ் பற்றின ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நையாண்டியில் வந்து டெட் பேர் சாங் ஐ ஃபீல் தட் இஸ் அ மோஸ்ட் இனோவேட்டிவ் சாங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த டைமில். பிகாஸ் ஏன்னா வந்து அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். தனுஷ் அவருடைய வாய்ஸை வச்சுட்டு ஒரு கேம் ட்ரிப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ தீரனில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் வரும். அதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் வந்து அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்காத ஒரு பாட்டாக தான் வந்து ஃபீல் ஆச்சு ஆப்வியஸாக. ஃபர்ஸ்ட் நீங்கள் டெடி பேர் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஸ்டில் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங் அது. நான் அந்த மாதிரி இப்போ ஆஃப்டர் ரீல்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணது ஒன்று டெடி பேர், இன்னொன்று அம்மா வேக் மீ அப் வத்தி குச்சியில். இதெல்லாம் நான் உண்மையிலே ஃபீல் பண்ணியிருக்கேன். மேபி கமல் சார் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இட் மேபி வே அஹெட் ஆஃப் டைமாக இருந்திருக்கலாம். பட் தட் வாஸ் நான் அதான் சொல்கிறேன் என்னோட எல்லாமே என்னோட ட்ரிப்பு தான். அப்போ நாங்கள் பேசின விஷயங்கள் தட் டேர்ன்ஸ் இன் டு மியூசிக். ஸோ இப்போ அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணால் அகைன் இப்போ உண்மையிலே சம்திங் விச் ஐ எம் கிக்ட் அபவுட் இஸ் வலைன்ஸ். ஐ மீன் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல. பட் ஜீவா சங்கர்ஸ் நெக்ஸ்ட் ஃபில்ம் ரைட் அமரகாவியம் we are 2 பேர் திரும்ப we are working. I'm having that trip again. அது ஒரு மியூசிக்கல் கண்டிப்பா அதுல இருக்கு. எஸ் எஸ் எஸ். அண்ட் சிமிலர்லி இப்போ நீங்க வர்க் பண்ற அந்த ஐ மீன் ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கணும் சரி, நீங்க வர்க் பண்ற ஆல்பம்ஸ் எல்லாமே லைக் நான் வந்து உங்களுடைய கரியர்ல வந்த படங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. லைக் உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு ஒரு ஒர்க்கை நீங்க வந்து யார்கிட்டயும் நீங்க கொலாபரேட் பண்ணி பண்ணல. எல்லாமே மீனிங்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. லைக் வந்து நீங்க when you look back you'll be very happy to know that I've done this set of work அப்படிங்கறத நீங்க வந்து என்னைக்குமே அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். on that point உங்களுக்கு அதுல இருந்து என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை நீங்க இட்ஸ் ட்ரூ. இது ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா பிகாஸ் நான் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சில படங்கள் வந்து நம்மளை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஃபேமஸ் ஆக்கும் ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து மானிட்டரி பெனிஃபிட். ஓகே நல்ல சேலரி கொடுக்குறாங்க. பட் இதை தாண்டி நான் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன் திங் விச் ஐ வேல்யூ த மோஸ்ட் இஸ் டைம். பிகாஸ் ஒவ்வொரு நேரம் கிவன் அ சாய்ஸ் நான் வந்து ஐ கேன் டூ நிறைய திங்ஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது வளர்ந்துட்டு இருக்க என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பிகாஸ் நான் எல்லாமே டைம் தானே தான் பார்ப்பேன். ஸோ ஒரு 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 4 days கழிச்சு என் பையனை பார்க்குறேன், அவன் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கான்னா எனக்கு அது மெமரியில் வந்து ஐ ஹாவ் டு சேர்க்கணும். அவங்க கூட ஒரு மொமெண்ட் எனக்கு சேர்க்கணும். இங்கே இந்த பக்கம் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. திடீர்னு என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், அவனுக்கு ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. ஸோ எனக்கு அந்த பாண்டிங்கும் ஐ வாண்ட் டு செரிஷ். ரைட். ஸோ இதை தாண்டி நான் வந்து ஒரு டைமை வந்து ஒரு ஒர்க்கில் போடும் பொழுது இந்த ஜேர்னி, அந்த ஒரு படமோ அந்த ஒரு மியூசிக்கோ அந்த டேரக்டரோ ஐ ஃபீல் தட் இட் ஷுட் பி வொர்த் இட். ஸோ ஏன்னா என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட்டை ஐ எம் கிவிங் இட் டு யூ. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு 6 months ஆகட்டும் 2 years ஆகட்டும் எனக்கு அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் திரும்ப பார்க்கும் பொழுது என்னை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த டைம்னு நான் நினைக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு படம் வந்து ஓடாமல் கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு எனக்கு. அமரகாவியம் அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பட் ஸ்டில் இப்போ நான் அமரகாவியம் டைம் நான் யோசிக்கும் பொழுது அந்த படம் ஹிட் ஆச்சு, ரிசீவ் ஆச்சுங்கிறத தாண்டி தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். மை செல்ஃப் அண்ட் ஜீவா சங்கர் நாங்கள் ட்ராவல் பண்ணது, ஒவ்வொரு சாங்கும் கிராஃப்ட் பண்ணது, அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஃபில்மும் இட் இஸ் அ ஜேர்னி ஃபார் மீ. நான் வெளியில் டூருக்கு பதிலாக நான் மியூசிக்கல் டூர் உள்ள எடுக்கிறேன். அவ்வளோ. இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கும் போது நீங்கள் வந்து முகவரியை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா லைக் வந்து இப்போ நிறைய கம்போசர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது, நாட் ஓன்லி கம்போசர்ஸ், அதாவது ஃபிலிமில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நிறையா பேருக்கு அந்த படம் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஆக்சுவலி முகவரி படம் பற்றி அஜித் சார்ட்ட நீங்கள் பேசுறீங்களா? அவர்கிட்ட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்களுக்கு? இல்லை கிடைக்கல. பட் ஒரு தடவை ஐ மீன் மெசேஜ் பண்ணி ஹீ செட் கங்க்ராட்ஸ் யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு மட்டும். ஸோ நான் அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். அண்ட் யா ஹீ நோஸ் தட்ஸ் ஓகே ரைட். அந்த படம் கூட இருக்க அந்த பாண்ட் பற்றி சொல்லுங்கள். இல்லை என்னன்னா அது ஒரு பயங்கரமான க்ரூஷியல் டைம். பிகாஸ் ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் ஒர்க் பண்ணணும். நான் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு பேண்ட் பெட் விற்றா எனக்கு 80 rupees. அந்த பர் டே வச்சு நான் மந்த்லி அதை ஹோல்சமாக ஆக்கி என்னோடய மியூசிக் எடுக்கணும். இப்படி போயிட்டு இருந்த சமயம் அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அந்த படத்தில் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ மியூசிக்காக ஃபேமிலியாக அப்படின்னு வரும்பொழுது
அந்த படத்தில் ஆக்சுவலி ஃபேமிலி சூஸ் பண்ணுவார். ம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓ ஓகே. அது வந்து டேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, ஆமா, ஆமா. ஸோ அது வந்து எனக்கு பட் இது ரெண்டையும் எப்படியாவது எனக்கு வந்து அது பிகாஸ் as மியூசிக் கம்போசராக அந்த கஷ்டம் எல்லாம் பண்ணது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எது எனக்கு இன்ஸ்பைரிங்காக ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த படம் எண்ட் ஆகும்போது அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிருப்பார். ஆமா. ஸோ எப்படியாவது பட் நம்ம எப்படியாவது இதை பேலன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு அதனால ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மியூசிக் இல்லாத ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து மணி சேர்த்து மியூசிக் படிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஒரு 3rd கிரேட்லாம் முடித்தோடனே சரி மியூசிக்கை வச்சு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஹோம் டியூஷன்ஸ். ஓகே. சின்ன பசங்களுக்கு வீடு வீடாக போய் பஸ் பிடிச்சி போவேன். ஸோ அங்கே போய் பசங்களுக்கு எடுப்பேன். அப்புறம் அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு டைம். ஸோ பட் தட் ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு ஷார்ட்டில் மியூசிக் டைரக்டர் ஆகிறது வந்து எங்கேயோ ஓகே நம்ம இப்போ உழைக்கிறோம் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் மியூசிக் கம்போசர்னு இல்லை, எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே இருக்கிறவங்களுக்கும் இட்ஸ் அ வெரி குவைட் இன்ஸ்பைரிங் ஃபில்ம். அது இன்னைக்கு ஜிப்ரான் 50 அப்படின்னு ஒரு டேக் வரும்போது வந்து துணிவு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க. what do you want to say for that? Like இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இல்லை இது நான் I would say it's a யூனிவர்ஸோட I see that because ஏன்னா அப்படி அந்த ஒரு ஜேர்னி. ஏன்னா ₹1 பஸ் காசு எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லி நம்ம வந்து ப்ளூ ஸ்டாரில் இறங்கிட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த காசு மிச்சப்படுத்தி இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இருக்கும் பொழுது யூ ஹேட் அ ட்ரீம். ஸோ அப்போது உங்களுக்கு நம்ம ஸ்டாராக பார்த்து மியூசிக் டைரக்டராக நடிக்கிறாங்க, அவ்வளோதான் ஒரு விஷயம். அஜித் சார் ரைட். ஸோ அது எங்கேயும் நமக்கு டச் ஆகுது. கரெக்ட். தென் எங்கேயோ ட்ரை பண்ணுறோம். தென் நான் ஒன்றுமே கஷ்டப்பட்டோன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பிகாஸ் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். அதனால தான் இதில் ஒரு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் அது ஒரு லைனும் இருக்கும். கரெக்ட். வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆகுது அண்ட் 50th ஃபில்மாக சேம் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது அது வந்து அது ரிவீல் ஆகும் பொழுது இல்லை, ஓகே யூனிவர்ஸ் நம்ம கரெக்டாக இருந்தால் யூனிவர்ஸ் அதோட வேலையை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சீல் போட்டு இந்த அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ த்ரூ அவுட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. அதுவும் 50th ஃபிலிம் வந்து இப்போ துணிவு. அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும் போது உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பற்றி பேசலாம்னா வந்து கண்டிப்பாக போக முடியாது. ஸோ யூ ஸ்டார்டட் ஆஃப் வித் ஃப்ளைங் கலர்ஸ். நீங்கள் வந்து இங்கே ஆரம்பித்த முதல் படத்திலே வந்து எப்படி வந்து ரஹ்மான் சார் வந்து இது ஒரு சின்ன அனெக்டோட் தான், கம்பேரிசன் கிடையாது ஆப்வியஸாக. ரோஜால ரஹ்மான் சாருக்கு ஒரு ரிசப்ஷன் இருந்தது. லைக் வந்து யூனிவர்சலி ஆல்மோஸ்ட் வந்து இந்தியன் வைட் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து எல்லாருக்கும் தெரியாத விஷயம். அந்த ஒரு சவுண்டிங் கேட்டதுக்கு அப்புறம் வாகை சுடுவா மியூசிக் கேட்கும் போதுமே எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. யார் இந்த பையன் அப்படின்னு எல்லாருமே தேடினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்களேன், எப்படி இருந்துச்சு அது? இல்லை அது என்னன்னா அது நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த ஒரு டைம். ஏன்னா சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் ஆட்ஸில் இருந்திருக்கோம். எனக்கு அப்போது மைண்டில் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, சர்க்குணம் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அப்போது களவாணி முடிச்சுட்டு அகைன் அவருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. பிகாஸ் களவாணி ஆன அந்த ஹிட் வந்து அவர் நினச்சது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் அவர் வாகை சுடுவா பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய ப்ரொடியூசர்ஸும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர்ஸையும் அவருக்கு கான்டாக்டும் பண்ணாங்க. ஹி ஹேட் த ஏன்னா பிகாஸ் நான் களவாணிலையும் ஐ வாஸ் தேர், கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் பாட்டெல்லாம் ஐ வாஸ் ஹெல்பிங். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன சூஸ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து அப்போ ஒன்றுமே மைண்டில் இல்லை. சர்க்குணம் எங்கள் டைரக்டர், அவர் இன்னும் டைரக்டர் தான் சொல்லுவேன், அவர் ஒருத்தர் தான் டைரக்டர்னு கூப்பிடுவேன். ஸோ அவர் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு மெயின் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெவ்யூ சின்மயி தான் அனுப்பிச்சாங்க. ஒரு ரெவ்யூ அனுப்பும்போது எனக்கு அப்போ தான் தெரியும், ஃபிலிம் சாங்ஸ் ரிவ்யூலாம் பண்ணுவாங்க போல. ரைட், ஓகே. ஸோ எனக்கு அப்புறம் டாப் 1 சார்ட்டில் வரும், இப்படிலாம் ஒன்று இருக்குது போல். எனக்கு வேறு அந்த ஒரு வேர்ல்டே தெரியாது. ஸோ பிஸ்னஸ்னா என்னன்னு கம்ப்ளீட்டாக அதை பற்றி எதுவுமே நாலேஜ் இல்லை, சுத்தமாக தெரியாது. அண்டு எனக்கு ஒரே விஷயம், அந்த ஆல்பம் வந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு இருக்குது. பிகாஸ் ஆர்கெஸ்ட்ரா தோணுச்சு, பண்ணணும்னு ஆசைப்படுறது கிடையாது. இந்த சாங் வந்து சிம்பனி தேவை அப்படின்னா நாங்கள் அந்த டைம்லேயே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஆன்லைனில் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஆன்லைனில் ரஷ்யன் ஆர்கெஸ்ட்ரா பிடிச்சி சிம்பனிலாம் ரெக்கார்ட் பண்ணோம். பட் அந்த எஃபர்ட் வந்து நம்ம போட்ட 100% எஃபெக்ட் வந்து ஒரு இடத்துல அதுவாக வாக் பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்போ தெரியாது. ஓகே. கமல் சார்கிட்டேருந்து கால் வரும்போது தான் இங்கே போட்டதான் அங்கே
ரிசீவ் ஆயிருக்குன்னு தோணுச்சு. சரசர சாரகாத்து கேட்கும்போது அதுல வர்ற அந்த வயலின் பீஸா இருக்கட்டும் சரி. இப்போ அதே மாதிரி சின்ன சின்ன ஆசையில பாட்டுலயே ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீட்லயே ரஹ்மான் சார் வந்து ஒரு சவுண்ட் பண்ணிருப்பாரு. அது கேட்கும்போது அப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப கனெக்டடா ரூட்டடா இருக்கும். அதுவுமே அகைன் இன்னசென்ட் மியூசிக் தான். எனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ்ல நான் சொல்றேன் நானு. அது எப்படி சார் கிராக் பண்றீங்க? ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு கதையை உங்கள்ட்ட அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டு வேணும். லைக் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கம்போசர் போட்ட மாதிரி தான் அந்த மியூசிக் இருந்தது. ஸோ சொல்லுங்க சார், அது எப்படி நடந்துச்சு ஆக்சுவலா? இல்ல என்ன எனக்கு வந்து அது நம்ம இன்னசென்ட்டா பண்ணோம் அப்படிங்கறத தாண்டி எனக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு படமும் எனக்கு அந்த டைரக்டர்ஸ் அவங்க விஷுவலி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பிரெயின்ல அவங்க ஒன்று ஹார்ட்லேயும் மைண்ட்லேயும் ஒன்று ஓடும்ல, அது வந்து எனக்கு நான் பயங்கரம் அது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போது நீங்கள் அதுக்கும் கட் பண்ணால் ராட்சசனுக்கும் கட் பண்ணால் இங்கே சும்மா மாறாக்கும் இருக்க வித்தியாசம் வந்து எல்லாமே டேரக்டர்ஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸோட ட்ரிப்பு தான். ஸோ அந்த இன்னசென்ஸ் ஏன் இருக்குன்னா அந்த படத்தில் அந்த பொண்ணு இன்னசென்ட், ரைட்? ஸோ இப்போ அந்த அதே கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அதே மாதிரி சாங் வேணும்னு சொன்னது தான் டானாக்காரன்ல, ரைட்? கட்டிக்கோட சாங். பட் ஷீ இஸ் நாட் இன்னசென்ட், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மீட்டர் கொஞ்சம் இந்த அளவுக்கு இன்னசென்ஸ் இருக்காது, பட் கொஞ்சம் அந்த கட்டிக்கோடால ஒரு சின்ன மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ எனக்கு ட்ரிப் வந்து இட்ஸ் த டைரக்டர் அண்ட் த கேரக்டர்ஸ். ஸோ அது மாறால பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா யார் அழைப்பது சாங் அவர் ஃபர்ஸ்ட் திலீப் சொல்லும் பொழுது எனக்கு வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது ஒரு எமோஷன் ஒன்று கிரியேட் பண்ணுச்சு மியூசிக்கலி. எனக்கு அதை வந்து அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் ஒரு ஆராவை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சது தான் ஆக்சுவலி யார் அழைப்பது. ஓகே, இது நான் டாக்டர் கூட சொன்னதில்லை, பட் அதில் ஒரு மியூசிக்கலி ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் வாட். ஸோ அதனால் என்னோட அந்த ஒவ்வொரு பாட்டுலையும் இருக்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் மை டைரக்டர்ஸ். அமேசிங் சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் ஐ ட்ராவல் அ லாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த சாங்லேயே பொன்மாலை பொழுதுலேயே அதில் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல சார்? அதை கேட்கும்போது காலையில் எந்திரிச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டு உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மோடில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் தி ட்ராவல் அப்படிங்கிறது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா மியூசிக் உங்களுக்கு. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு? நிறைய பிகாஸ் என்னென்ன நிறையா பீப்புளை மீட் பண்ணுறது, நிறையா எனக்கு வந்து எமோஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பிகாஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடியோவில் இருக்கும்பொழுது நான் நிறைய நேரம் கேட்பாங்க, நீங்கள் கிண்டல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா இங்கேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே 5 நிமிஷத்துக்குள்ளே வீடு. நான் சில மந்த்ஸ் கணக்கில் நான் இந்த தெருவே கூட தாண்டாமல் இருப்பேன். பட் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரெப்பிட்டேட்டிவான ஒரு மோட் ஒன்று ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஆன்லைன் வேர்ல்டு அது வேற, அது ஒரு டார்க் வெப் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் இன்னசென்ஸும் நீங்கள் கேட்குற அந்த புது புது எமோஷன்ஸ் கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு ட்ராவல். அண்ட் இப்போ சின்ஸ் மை சன் அவனும் வளர்ந்துட்டனால ஸோ 2 பேரும் கிளம்பி போயிடும். ஃபாதர் அண்ட் சன்ஸ் கோல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பாக வந்து இந்த ஆல்பம் பற்றி நான் பேசாமல் இங்கே போக முடியாது. பிகாஸ் ஐ வாண்ட் தட் as a separate question. உத்தம வில்லன் ஐ ஃபீல் தட் இஸ் ஒரு ட்ரிபியூட் டு குரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அதில் அந்த சாகாவரம் போல் சோகம் உண்டோ தீரா கதையை கேட்பார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கே வந்து ஒரு கம்போசரை இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒரு சில வரிகள் சரி, ஒரு சில இன்சைட் சரி, அவங்க கொடுக்குற இன்புட் எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணலாம். ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? பிகாஸ் ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபாலோவிங் அந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது. எவ்ரி டைம் when you wake up and see something related that movie, what do you feel? இல்லை இம்மீடியட்லி அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேவே இன்ஃபேக்ட் பண்ணும்பொழுதே எனக்கு ஒன்று ஃபீல் ஆனது வந்து இது வந்து இட் இஸ் இந்த மெட்டீரியல் லைக் என்சைக்ளோபீடியா ஆர் லைக் லைப்ரரியில் இருக்க போகிற ஒரு மெட்டீரியல். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம கமல் சாரை பார்த்துருக்கோம், கமல் சாரோட ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் அது வந்து ஆல்வேஸ் ஒரு லெகசியாக வந்து இருந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒன்று. அதனால் இப்போது ஏன்னா கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்பொழுதும் அவர் வந்து ஒரு நாள் கூட நம்ம இந்த படம் ஹிட் ஆகும், இந்த படம் ஓடும் அப்படின்னு அவர் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. ஐ ட்ராவல்ட் வித் ஹிம் ஃபார் இயர்ஸ். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ஹிட் ஆகும், இது பண்ணால் ஹிட் ஆகும், இப்படி இருந்தால் அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அந்த கிராஃப்ட்டுக்கு ஹில் பி ஆல்வேஸ் ட்ரூத்ஃபுல். ஸோ உத்தம வில்லனும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். அது ஐ ஜஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஹிஸ் விஷன் அண்ட்
ஹிஸ் என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். அண்ட் அதுதான் அதோட லேர்னிங் ப்ராசஸ் தான் எனக்கு இப்போவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபில்ம் வரும்பொழுதும் எனக்கு அந்த ஓடுதா ஓடலையாங்கிறது ஆக்சுவலி எனக்கு செகண்டரி தான். சில படம் எனக்கு ரிலீஸ் ஆனது கூட நான் கவனிச்சிருக்க மாட்டேன், வேறு ஏதோ ஒர்க்கில் இருந்திருப்பேன். பட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கமல் சார். ஒர்க் பண்ணி தேட்டர் போகிற வரைக்கும் I'll give my best 100%. அது எந்த படமாக இருந்தாலும். ரைட். எல்லா ஹீரோஸுக்கும் சவுண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கமல் சார் கிட்ட நீங்கள் அப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன ரிதம் ஃபீல் பண்ணீங்க? இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஆன்சர் பட் ஐம் ஜஸ்ட் வெரி இல்லை கமல் சவுண்டே இல்லாத ஒரு ஹீரோன்னு அது கமல் சார். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட விஸ்வரூபம் 2 கம்போசிங் தான் ஆரம்பித்தோம். ஹாஃப்வே த்ரூவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உத்தம் வில்லன் போயிட்டோம். அது ஒரு லாங் பயங்கரமான ஒரு ஜேர்னி. போயிட்டு அங்கே தூங்காவனம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாபநாசம் வரும்போது அவர் பயங்கர டிட்டாச்ட் ஆகிட்டார். ஐ எம் ஜஸ்ட் அன் ஆக்டர். எனக்கு ஐ எம் ஆல்வேஸ் யூஸ் டு எனக்கு அந்த அதுக்கு முன்னாடி வருஷங்கள் வரைக்கும் சார் இது ஓகேவா, இப்படி கேட்டு பழகிட்டு பாபநாசம் அப்போ சார் இது ஓகேவா, நீங்கள் ஜீத்து ஓகேலுங்க, ஐ எம் நாட் யூஸ் டு இட். இல்லை சார் அப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆகுது, இந்த படத்தில் அவர் வந்து உள்ள நோண்டலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீஸ் லைக் பிகாஸ் ஏன்னா உத்தம் வில்லன் இஸ் த ரைட்டர், விஸ்வரூபம் இஸ் டைரக்டர். ஸோ பட் இந்த படம் வரும்போது ஜீத்து ஓகேலுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படமுக்கும் இஸ் டிஃப்ரெண்ட். தூங்காமனம் வரும்போது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். EDM டெக்னோ பிகாஸ் பப் இருந்தனால கிளப்பு. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல உத்தம் வில்லன் மாதிரியான ரெஃபரன்ஸோ உத்தம் வில்லன் மியூசிக்கோ மாதிரியான ஒன்று இருக்குமோ அப்படின்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. எனக்கு என்னமோ வேற ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த படத்துக்கு ஹி வாஸ் ட்ரூத்ஃபுல். ஓகே. ஸோ அதனால் கமல் சாருக்கு சவுண்ட் இல்லை. கமல் சாருக்கு சவுண்ட் அவரே சவுண்ட். எனக்கு ஆக்சுவலி இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மைண்ட் லெவலில் நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸராக வந்து இப்போ நான் பார்க்குறேன் உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம். பிகாஸ் ஏன்னா வந்து பீர் ப்ரெஷரில் பின்னாடி நமக்கு வந்து நம்ம கூட இருக்கவங்கலாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, லைக் வந்து இப்படி தான் ஒரு ஃபார்முலா இருக்குது, இது பின்னாடி ஓடுங்க அப்படின்னு. பட் அது எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்து நான் எனக்கு பிடிச்சது தான் செய்வேன், அதில் ஒரு ட்ராவலை நான் பார்க்குறேன், அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுக்கிறதுல அங்கேயே வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிட்டீங்க சார் எல்லாத்தையுமே. அதுக்குமே ஒரு தனி மென்டல் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவும் ஒரு ட்ரிப்பு தான். பிகாஸ் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். பிகாஸ் 3 வகையில் நம்மளை பார்க்கலாம். ஒன்று நம்ம உண்மையிலேயே நம்மளை பார்க்குறது, இன்னொன்று நீங்கள் என்னை பார்க்குறது, இன்னொன்று நீங்கள் இன் த சென்ஸ் த வேர்ல்ட். தேர்ட் வந்து இவங்க என்னை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறது ஒன்று. ரைட். இதில் 2 வந்து உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காது. கரெக்ட். ஒரு இதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஒன்று நம்மளை பார்க்குற விதம். ஸோ ஆன்சரே தெரியாத 2 விஷயத்துக்காக அவங்க என்ன பெருமையாக நினைக்கணும்னோ இல்லை அவங்க என்ன நான் ஃபேமஸ்னோ நான் நல்லவேன்னு நினைக்கிறதோ விட்டுட்டு நான் எனக்கு உண்மையாக இருக்கேங்கிறது தான் என்னால் முடிஞ்சது. ஸோ என்னோட செலெக்ஷன் ஆகட்டும், ஒர்க்கிங் ஆகட்டும், டூயிங் ஆகட்டும், எல்லாமே இட் வில் பி ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ எனக்கு ஆக்சுவலாக பர்சனலி இது ஃபிலாசபிக்கல் மியூசிக்கல் கான்வர்சேஷன் வந்தது. ஸோ நிறைய டேக்லைன்ஸ் எங்களுக்கு மாட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். லவ்லி டாக்கிங் டு யூ. பிகாஸ் ஏன்னா நான் வெயிட் பண்ண மூமெண்ட்டும் இதுக்காக தான். ஏன்னா அடிக்கடி பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து கிடைக்கிறது இல்லை. உங்களோட மியூசிக்கில் தான் நீங்கள் எல்லாரும் ரீச் அவுட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ டு டூ யோர் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் எவ்ரி டைம். வில் மீட் சூன் சார். தேங்க்யூ. ஷூர். நம்ம SmileyTrips.comல ஸ்ரீலங்கா டூர் 25,000க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் SmileyTrips.com. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ஜி ஸ்டுடியோஸ் போனி கபூர் வழங்கும் H வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் துணிவு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.